உண்மையாலுமே நான் வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான் வந்தோம். நேரில் அவரை பார்த்து சப்போர்ட் பண்ண முடியாது, படம் மூலிமா பண்ணலான்னு வந்தோம். நான் சும்மா ஒரு எமோஷனலாக தான் ஃபஸ்ட் ஷோ என் வாழ்க்கையில் மொதல் ஷோ பார்க்கணுன்னு சொல்லி இவரோட படத்துக்கு போட்டேன். ஆனால் அது உண்மையிலேயே என்னை அழுவ வச்சிருச்சு படம். ஆஃப் சீனுக்கு மேலே படம் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இல்லை ஆக்சுவலி அதாவது சொன்ன மாதிரி தான் எல்லாமே. திரும்ப சொல்ல ஒரு விஷயம் மட்டும் தான், பாலாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டத்தை கூட்டு போகக்கூடிய ஒரு படம் இது. உண்மையிலே வந்து குறைன்றது என்னை பொறுத்தவரைக்கும் எதுவும் கிடையாது. படம் கொஞ்சம் கூட போரில் என்னை பொறுத்த வரைக்குமே படம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு காமெடி, நடுவில் ஃபைட்டு, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து சென்டிமெண்ட் இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும் காமெடியான படம் நினச்சேன். அவன் பார்த்தா அவங்க வந்து சோசியல் இன்ஃப்ளூயன்சர் இது கொடுக்குற மாதிரி தான் பண்ணுறாங்க. பயங்கரமாக ஃபன்னாக பண்ணிக்கிறாங்க. படம் நல்லா தான் இருந்தது. இன்னொரு வாட்டி கூட நம்ம திருப்பி வந்து கூட பார்க்கலாம். பாலாவோட ஆக்டிங் பற்றி சொல்கிறதுனா எப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குது. இது வரைக்கும் அவர் காமெடியராக பார்த்து எல்லாருக்கும் சேவை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ வந்து ஆக்டிங் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லா இருக்குது. அவர் இன்னும் நிறையா படம் பண்ணலாம். அவர் இன்னும் முயற்சி பண்ணி நிறையா படம் பண்ணார்னா இன்னும் அவர் படம்லாம் நல்லா வெற்றிப்படும். அது நாங்கள் சும்மா தான் வந்தோம். பார்க்கும்போது ரியாக்ஷன் எல்லாம் ஃபீலிங் ஆயிடுச்சு. படம் ஹிட் ஆகிடும். நல்லா தான் இருந்துச்சு, குறை எதுவும் சொல்ல முடியாதுக்கா. எனக்கு உள்ளெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அழுகை நிறுத்த முடியல. எனக்கு லாஸ்ட்டு 20 மினிட்ஸில் கண்ணை கலங்கி அழுகையே நிறுத்தலை. எங்கள் அப்பா இறந்தப்பா அழுதேன். அதோட இந்த சீனில் அவர் இறந்த உடனே மனசு கேட்கல. சரியான சீன் எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரமாக முடிஞ்சாலுமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே அதுதான் படம்னா இப்படி தானே இருக்கணும். இந்த வருஷத்தில் நான் பார்த்துருக்கேன், இந்த வருஷம் நிறைய படங்களை பார்த்துருக்கேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த நிமிஷம் வரைக்குமே பெஸ்ட் மூவினா பாலா மூவி தான். அந்த ஒரு ஃபேமிலியாகவும் அந்த ஒரு லாஸ்ட்டு 10 நிமிஷம் உண்மையாக சொல்கிறாங்க. நான் உண்மையில பேருக்காக வியூக்காகலாம் கிடையாது. அந்த லாஸ்ட்டு 10 நிமிஷம் நான் தொடர்ந்து 10 நிமிஷம் அழுத படம். என் கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். 3 ஃப்ரெண்ட்ஸுமே கண்டினியூஸாக அழுத படம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே இது நடந்துரும்னு இருந்துச்சு. பட் அதை மாற்றி கதையை எடுத்துன்னு போயிட்டு அந்த பாலா கிளைமேக்ஸ் எல்லாமே உண்மையிலே டேரக்டர் அல்டிமேட் செதுக்கியிருக்காங்க படத்தை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காது ரிவ்யூஸ். அந்த படத்தை என்ன பார்க்கல எஸ்கேது. அதுக்கு போகிறவங்க கூட இந்த படத்தை வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு அதான் சொல்ல வரானே, இந்த படத்தை எல்லாரும் கம்பல்சரி பாருங்கள். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தேன்னா, சரி பாலா எடுக்கிறாரு, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாரு, நல்லா காமெடியாக தான் எடுப்பார் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டுலாம் காமெடி கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் வச்சு வச்சுட்டாங்க. அதான் அதேமாரி எமோஷனல் லாஸ்ட் 20 நிமிஷம் எமோஷனலாக இருக்குது. இந்த கப்புள்ஸ், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற கப்புள்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும் மெயினாக. ஏன்னா பார்த்தாங்கன்னா அவங்க வயசான கப்புள்ஸ் பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் ஒன்று அந்த மாதிரி தான். நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபன்னாக பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபீலிங்காக போச்சு. எனக்கு ரொம்ப கண்ணே கலங்கிடுச்சு. உண்மையிலுமே உள்ளே போயிட்டு நான் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப கண்ணே கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இதில் ஒரு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நானும் ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. எனக்கும் பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். கனெக்டிங்னா அவர் இறந்துட்டோடனே ஃபீலிங் வந்துச்சுக்கா. அவங்க ஒய்ஃபு சுற்றி போடணும், அதுதான் ஃபீலிங் ஆயிடுச்சுக்கா. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த சீனில் எங்கள் அப்பா என்ன ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி தான் இதில் இருக்குது. ஜெரிஃப் நல்லா கதை எடுத்துருக்காரு. பாலா ஆக்டிங் நல்லா இருக்குது. இல்லை ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க தான், இவர் கூட இவர் பெருசாக பண்ணுறாங்க, காம்படிட் பண்ணுறாரு, மோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவருமே ஆங்கரிங்காக இருந்து ஒரு இடத்துக்கு வந்தவர் தான் எஸ்கேவும். பாலாவும் அதேமாதிரி விஜய் டிவியில் இருந்து தான் வந்தவர். யாருமே கஷ்டப்படாமலாம் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது காம்படிட்லாம் கிடையாதுங்க. எஸ்கேப் பண்ண என்ன பார்க்கல. பட் ஆக்சுவலி அண்ணா படமும் நல்லா தான் இருக்கும், அதில் மாட்டு கருத்துமே கிடையாது. பட் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் மூவி. செம்ம ஆக்டிங், குறையே கிடையாதுங்க, சின்ன குறை கூட கிடையாது. அதுவும் யுவன் மியூசிக் லாஸ்ட் கிளைமேக்ஸில் யுவன் வாய்ஸ் அல்டிமேட் பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லைக்கா, இது லவர்ஸாக போகணும். ஃப்ரெண்ட்ஸோட போய் அவங்க கூட தான் உட்காந்துருந்தேன், சும்மா தான் உட்காந்துருந்தேன். அவங்க கூட வந்து பார்த்து என்ன பண்ணுறது, இது லவர்ஸ் கூட தான் வரணும். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்டு லவர்ஸோட பார்க்கலாம். இது சண்டை போட்டால் நீங்கள் வந்து சேர்ந்துருப்பாங்கக்கா. அந்த மாதிரி ஒரு காலம் எப்படி சொல்கிறது தாங்க. பரவாயில்லக்கா. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போது இதே ஒரு ரவுடி படம் வந்தால் வேறு லுக் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ண போகிறாரு. அவர் நல்லா பண்ணிக்கிறாரு. அவ்வளோ தான். இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து உள்ள எல்லாருமே படம் பார்க்கும்போது கத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் இப்போ யாருமே கத்தவும் கிடையாது. இது வரைக்கும் நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன், நிறையா படம் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் கத்துனதே கிடையாது ஒரு படம். அந்த படத்தில் என்ன அர்த்தம் இருக்குது, என்ன கதை இருக்குன்னா நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இது தரங்கா, சொல்ல முடியாது, செம்மக்கா. ஆல்ரெடி வாலா வந்து ஹெல்பிங் மேன். உண்மையாலுமே அந்த வந்து லாஸ்ட்டு சீனில் அவர் புரிஞ்சு பணம் முக்கியம் இல்லை, பாசம் தான் முக்கியம் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு. ஒருத்தர் வந்து ஹெல்ப்பு கேட்குறாங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். 10 ரூபா இன்றைக்கி போச்சுன்னா நாளைக்கு 20 ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். பணம் முக்கியம் இல்லை, பாசம் தான் முக்கியன்ட்டு நிரூபிச்சிட்டாங்க. பாலாவை பாராட்டலாம். ஆக்சுவலி படத்தில் ரொமான்ஸ் இருக்குது. பட் என்ன, பாலாவை தாண்டி பெரிய ஹீரோ படத்தில் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் படமே. பாலா மெயின், பாலாவை தாண்டி பெரிய ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அதுதான் ரொமான்ஸு. படம் பாருங்கள் புரியும்.
ரொமான்ஸ் பால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, குறை எதுவும் கிடையாதுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லைக்கா, அவர் ஏற்கனவே நடிச்சதால் அவருக்கு சூட் ஆகிடுச்சு. அந்த இது ரொம்ப எமோஷனலாக அழுதுருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, ஃபைட்டிங் பண்ணியிருக்காரு. எந்தத்தில் பண்ணணும் எந்தத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லக்கூடிய டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கதை சூப்பர், அவர் ஆக்டிங் சூப்பர், அதனால் படமும் ஹிட். ரொமான்ஸ் அவருக்கு லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகுறாரு, மற்றபடி ஓகே தான். யாருக்கும் ரொமான்ஸ் வராது, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக பண்ணிடுறாருக்கா. அவர் எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது தான்க்கா செய்கிறாரு, குறை எதுவும் சொல்ல முடியாது. அந்த அண்ணா கிட்ட நல்லவர் காணும். உண்மையாலுமே நான் ஸ்க்ரீன் பிளேயில் அவரை முதல்ல காட்டும் போது விசில் அடித்து சந்தோஷமாக தான் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இன்னும் போக அவரோட 3வது படம் உண்மையாக சொல்கிறேன், டிக்கெட் கிடைக்காதுங்க படத்துக்கு. எந்த இதுலேயே இருந்தாலும் இனிமேல் முதல் டிக்கெட் நான் எடுக்க ஆரம்பிப்பேன். விஜய், அஜித் யார் வேணால் இருக்கலாம், அவங்களாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட் ஷோ. இனிமேல் பாலா தான் என்னோடய தலைவன், அப்படி தான் இருக்க போகிறேன். இல்லை, அவர் அப்பத்துலேயும் ஹீரோ தாங்க. அவர் மக்கள் மத்தியில் அப்பத்துலேயும் ஹீரோவாக தான் இருக்கார். இப்போ திரையில ஹீரோவாக இருக்கார், அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு திரையில ஹீரோவாக இருந்தார், இப்போ திரையில ஹீரோவாக வந்திருக்காரு, அவ்வளோதான் விஷயம். எப்பயுமே ஹீரோ தான் அவர். ஆனால் அவர் தாங்க அந்த பாலா கூட ஹீரோ மாதிரி இருக்குது, அவர் தான் ஹீரோ மாதிரி தெரியுறதுல. அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவர் இல்லைனா படமே இல்லாத மாதிரி இருக்குது. பாலா கூட செகண்ட் ஹீரோ மாதிரி தான் இருக்குது அந்த படத்தில். அவர் தான் மெயின் கண்டென்ட். லவ் எப்படி பண்ணணும் சண்டை போட்டு நீங்கள் உங்கள் ஆள் சண்டை போட்டு வந்தீங்கன்னா எங்கே வந்து சேர்ந்துருவீங்க, அந்த மாதிரி படம். அந்த மாதிரி தான் படம் இருக்கா. இப்போ யாரோ வராங்க நடிக்கிறதுக்கு, இப்போ இவர் வந்தால் நல்லா தானே இருக்கும். அதனால நல்லா யாரை பார்த்தாலும் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாகுது, இவரும் நடிக்கிறாரு எப்போ அப்படி. அதனால் ஓகே தாங்க.